அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதியம்மை திருக்கோயில் திருத்தல வரலாறு 11ஆம் பகுதி. சிறப்பான மண்டபங்கள். ஆயிரங்கால் மண்டபம் 1000 தூண்களை உடையது. ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா நடைபெறும் மண்டபம். இம்மண்டபம் 520 அடி நீளம், 63 அடி அகலமுடையது. பங்குனி உத்திரத்தன்று செங்கோல் கொடுத்தல் நிகழ்ச்சி இம்மண்டபத்தில் நடைபெறும். இம்மண்டபத்தின் உச்சிஷ்ட கணபதி நம்மை ஈர்க்கும் தோற்றமுடையது. ஐப்பசி திருக்கல்யாணம் நடைபெறும் மண்டபம் கீழ்ப்பகுதியில் ஆமை ஒன்றினால் தாங்கப்படுவது போன்ற வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆமை வடிவத்தில் வந்து இறைவனை வழிபட்டதாய் ஐதீகம். கச்சபாலயம். ஊஞ்சல் மண்டபம் 96 தத்துவங்கள் தெரிவிக்கும் விதமாக 96 தூண்கள் உடையது. திருக்கல்யாண வைபவம் முடிந்த பின் சுவாமி அம்மன் ஊஞ்சலில் அமர்ந்த கோலமும் ஆடி மாத வளைகாப்பு திருவிழாவும் இங்கு நிகழும். இங்குள்ள யாழி சிற்பங்கள் சிறப்புடையன. இவ்வூஞ்சல் மண்டபத்தை சேரகுளம் பிறவி பெருமாள் பிள்ளையன் கிபி 1635 கட்டுவித்தார். சோமவார மண்டபம். சுவாமி ஆலயத்தின் வடபக்கம் இது உள்ளது. கார்த்திகை சோமவார நாளில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நிகழும் மண்டபம். நவராத்திரிக்கு இங்கு கொலு வைத்து பூஜை நடக்கிறது. இது 78 தூண்களை உடைய பெரிய மண்டபம். சங்கிலி மண்டபம். சுவாமி ஆலயத்தையும் அம்மன் ஆலயத்தையும் இணைப்பதால் சங்கிலி மண்டபம் என்று பெயர். 1647 வடமலையப்ப பிள்ளையன் அவர்களால் கட்டப்பட்டது. இம்மண்டப தூண்களில் காம விகார குரங்கு, பாலி, சுக்ரீவன், புருஷாமிருகம், பீமன், அர்ஜுனன் சிற்பங்கள் கண்ணை கவரும். மணிமண்டபம். இந்த மண்டபத்தின் மத்தியில் பெரிய மணி தொங்குவதால் மணி மண்டபம் என்பர். நின்ற சீர் நெடுமாற மன்னரால் உருவாக்கப்பட்டது. ஒரே கல்லில் சுற்றி சுற்றி பல சிறு தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு சிறிய தூணை தட்டினாலும் ஒவ்வொரு வாத்திய ஒலி தோன்றும். தூண்கள் தோன்றும் ஸ்வரங்கள் மாறுபட்டும் வரும். மரக்கட்டையில் மான் கொம்பு மாட்டி தட்டினால் அற்புதமான சரியான ஸ்வரம் கிடைக்கும். மொத்தம் 48 சிறிய தூண்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் இசை தூண்கள் அமைந்துள்ள திருக்கோயில்களில் காலத்தால் முற்பட்ட இசை தூண்கள் இவை என்பது வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்து. வசந்த மண்டபம். 100 தூண்களுடைய வசந்த மண்டபத்தில் கோடை காலத்தில் வசந்த விழா நடைபெறும். சுற்றிலும் சோலையாய் மரங்கள் உள்ளன. இந்த சோலைவனம் 1756 திருவேங்கட கிருஷ்ண முதலியார் அவர்களால் அமைக்கப்பட்டது. சிந்து பூந்துரை தீர்த்த மண்டபம். சேரகுளம் பிறவி பெருமாள் பிள்ளை அவர்களால் கட்டப்பட்டது. முக்கியமான தீர்த்தபாரிகள் அனைத்தும் இங்கு நடைபெறுகிறது. இதனை தைப்பூச மண்டபம் என்பர். திருவிழாக்கள் தோறும் சுவாமியும் அம்பாளும் எழுந்தருள்வதற்காக உள்ள பல வாகனங்களும் வேறெங்கும் காணா வகையில் மிகவும் அழகானவையாகும். 11ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.